எல்லாருக்கும் வணக்கம். விண்டேஜ் ஏடிஎம்கே இஸ் பேக். ஆமாம் தம்பி, என்ன வர அப்படியே அதிமுக சைடு எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ சமீபத்திய பிரச்சாரங்களில் திமுகவை போட்டு மிதின்னு சங்கிலியே மிதிக்கிறாப்புல. அதை எடுத்து நம்ம பேசுகிறோம். ஒருவேளை இதே மாதிரி விஜய் அவர்களோ அல்லது சீமான் அவர்களோ நாளைக்கு திமுகவை எதிர்த்து அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் பேச தான் போகிறோம். அதாவது திமுக மேலே வைக்கிற அந்த வழக்கமான குற்றச்சாட்டுகள், அந்த டெம்ப்ளேட் குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்லாமல் அன்னன்னைக்கு நடக்கிற அந்த டே டு டே இஷ்யூ எடுத்து போட்டு திமுகவை மிதிக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம அதை தான் பேச போகிறோம். அப்படிங்கும்போது இதில் நமக்கு பாரபட்சமோ அல்லது ஒருதலை பட்சமோ இல்லை என்பதை கூறிக்கொண்டு, ஏற்கனவே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாப்புல. யாருக்குன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு. தம்பி, உன் வயசு என்ன? வெறும் 48. ஆனால் இந்த அரசியல் ஃபீல்டில் என்னுடைய அனுபவம் மட்டுமே 50 வருஷத்துக்கும் மேலே. அப்படி இருக்கும்போது என்னுடைய அனுபவம் அளவு கூட உன்னோட வயசில் வார்த்தையை அடக்கி பேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா உதயநிதி, அதாவதுங்க இப்போ தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஒரு கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சி அது இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிற விஷயங்கள், இப்போ செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள், இதையெல்லாம் எடுத்து பேசினா அது ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவருக்கு அழகு இல்லையா? ஆனால் உதயநிதி பேசுறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்தே, அப்போ இருந்தே போன தேர்தலிலிருந்தே காலு கடையில் ஊர்ந்து போனார், விட்டுருந்தா அந்த அம்மா காலுக்குள்ளவே போயிருப்பார். இப்படி மிகவும் சில்லறத்தனமாக திமுக அல்ரசெல் ஐடிவிங் இருக்கு இல்லையா, அந்த அல்ரசெல் ஐடிவிங்கில் இருக்கவங்கள எப்படி பேசுவாங்களோ அந்த ரேஞ்சில் தான் உதயநிதியோட ரேஞ்ச் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு தலைவராகவோ அல்லது ஒரு கட்சியில் ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவராகவோ உதயநிதியை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் அப்படி நடந்துக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ட்விட்டரில் கூட ஒரு டைமு மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய பழைய அவர்கள் நடித்து கொண்டிருந்த போது எடுத்து அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு அதை ஒரு மாதிரி கொச்சைப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி போட்டிருந்தப்பல அப்படி ரொம்ப சில்லறத்தனமாக நடந்துக்கிற உதயநிதி கிட்ட எப்படி டீல் பண்ண முடியும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரெக்டாக காட்டியிருக்கிறார். என்ன தெரியுமா பேசியிருக்காரு? உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சுட்டார். பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது, பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. தேவையா இந்த அடி? அரசியல் ரீதியாக ஏதாச்சும் விமர்சனம் வச்சிருந்தா இபிஎஸ் அவர்கள் இப்படி பேசியிருப்பார் அப்படின்னா பேசியிருக்க மாட்டாரு. ஆனால் போகிற இடத்துலலாம் அந்த ஃபோட்டோவை தூக்க வேண்டியது. அந்த சசிகலா அவர்களோட காலில் விழுந்த மாதிரி இருக்க ஃபோட்டோவை தூக்கிட்டு போய் இங்கே பாருங்க. வேறு சப்ஜெக்டே இல்லையா பேசுறதுக்கு? வேறு எதுவுமே தெரியாதா? ஒன்றும் தெரியாத தற்கொலைக்கு தான் இந்த மாதிரி ஒன்னையே தூக்கிட்டு வந்து நான் நமுத்து போனதை தூக்கிட்டு காட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த வேலையை தான் உதயநிதி அவர்கள் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ 4 பேர் ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் அங்கே எங்கன்னு பேசுகிற அந்த கிசுக்களை எடுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசலை. இது ஏற்கனவே ஒரு பத்திரிகையில் ஒரு அட்டை படத்தில் வந்த ஒரு செய்தி. அது யாரை குறிக்குதுன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு. அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்ல வர்றாருன்னா, தம்பி நீ அரசியல் ரீதியாக உண்மையான விமர்சனம் வைக்கிற அளவுக்கு, அதே மாதிரி ஒரு என்ன கருத்தியல் ரீதியாக உண்மையான விமர்சனம் வைக்கிற அளவுக்கான தகுதி உனக்கு இல்லை. ஏன்னா நீ நடந்துக்கிறது ஒரு சில்லறத்தனமாக நீ நடந்துக்கிற. அதனால் உனக்கான பதில் என்ன தெரியுமா? இதான், பால் டாயில் குடிச்சதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. விட்டுருந்தா அன்னைக்கு நீ மேலே போய் சேர்ந்துருப்ப, இன்னைக்கு இருந்துக்கிட்டு மக்களோட உயிரை வாங்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டாப்ல. இவ்வளோதான் பதில், அதுக்கு மேலாம் கிடையாது. அதுக்கு மேலே பதில் சொல்கிற அளவுக்கு உதயநிதி ஒர்த் இல்லை அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுகிறார் என்றே தோன்றுகிறது. என்ன ப்ரோ, ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் மாதிரி, ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியன் மாதிரி, அல்லது ஒரு துணை முதல்வர் மாதிரியாக நீங்கள் நடந்துக்கிறீங்க. வாரம் அந்த நாயோடு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டு விளையாடுற மாதிரி ஃபோட்டோ போட்டு ரவுடி டைம் அப்படின்னு போஸ்ட் போட வேண்டியது, அல்லது ஏதாவது ஒரு நடிகை அரைகுறை ஆடைகளோட ஃபோட்டோ போட்டிருந்தாங்கன்னா அதை போய் ஒரிஜினல் ஐடியில் போய் அதை ரீட்வீட் பண்ண வேண்டியது, ரீபோஸ்ட் பண்ண வேண்டியது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தால் இம்மெச்சூர்டாக தான் உங்களை டீல் பண்ணுவாங்க. அப்படி தான் நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு பதிலும் கொடுத்திருக்கிறார். பால் டாயில் குடிச்சதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது, அந்த லெவலில் தான் டீல் பண்ணுவாங்கன்னு வச்சாங்களேன். நீங்களும் ஏதோ நீங்களே புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி, ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி அந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஏற்கனவே ஒரு பல தடவை விளக்கம் கொடுத்துட்டாரு. ஏப்பா, நான் அந்த இடத்துல இருந்தால், கிளை செயலாளர்ன்ற இடத்துல இருந்தால் கொஞ்சமாக என்னுடைய உழைப்பால் இவ்வளோ பெரிய கட்சிக்கு பொதுச் செயலாளராக வந்திருக்கிறேன், இவ்வளோ பெரிய கூட்டணிக்கு தலைமை தாங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறேன்றதை அவர் பல தடவை சொல்லிட்டாரு. அவருடைய ஆளுமையை அவர் நிரூபிச்சிருக்கிறார். வெறும் அப்பாவுடைய நிழலில் மட்டுமே இருந்து கொண்டு எந்த ஒரு உழைப்பும் செய்யாமல், எந்த ஒரு திறமையும் காட்டாமல் உங்களுக்கு இருக்கிற அந்த இடத்துக்கு உங்களுக்கு அவ்வளோதான் கொடுக்க முடியும் மரியாதை அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கிளைமாக இருக்குது. சரி, இது ஒரு விஷயம். அடுத்தது பிரேமலதா அவர்கள். ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது தான் எப்படா இப்படி கூட கூச்சநாச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் இங்கிருந்து வாயில் வார்த்தை வெளியே வந்துருதடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது.
இவங்க திமுகவோட போய் கூட்டணிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை அந்தர்பல்ட்டிகள் மாற்றி மாற்றி இங்கிட்டும் அங்கிட்டும் அடிச்சிட்டு இருந்தாங்க, என்ன மாதிரியான பேரங்கள் பேசிட்டு இருந்தான்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இவங்களும் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க போய் ஒரு கட்சியில் கூட்டணி வைக்கிறதுன்றது தமிழ்நாட்டு நலனுக்காகவோ அல்லது தான் நிற்கிற அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவோ கிடையாது. எதுக்காக? தன்னுடைய தம்பிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு இவ்வளோதான். இதுக்காக தான் போயிட்டு கூட்டணி வச்சிருக்காங்கன்றது அவருடைய நடவடிக்கையின் மூலமாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிச்சிட்டாராம். என்னது 1/2% இருக்கிற கட்சி அப்படின்ட்டு. 1/2% இருக்கிற கட்சி என்று எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். எங்களுக்கும் இதே மாதிரி கீழ்த்தரமாக பேச தெரியும், ஆனால் நாங்கள் நாகரிகமானவர்கள் அப்படி இப்படின்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. சொல்றாரு 1/2% ஓட்டுன்றாரு, அதுன்றாரு இதுன்றாரு. அது தப்பு. எங்களுக்கும் அது மாதிரி கீழ்த்தரமா பேச எங்களுக்கும் தெரியும். இல்லை, எனக்கு புரியல. 1/2% தானமா சொல்ல முடியும்? 1/2% சொல்றது கீழ்த்தரமா? இல்லை கற்பனையா இவங்களுக்கு ஒரு 15% ஓட்டு தமிழ்நாட்டுக்கு சொல்ல முடியுமா? அதைத்தானே நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணதை சொன்னால் அது கீழ்த்தரமாக பேசுறதா? கீழ்த்தரமாக பேசுறதுனா என்ன தெரியுமா? நான் அடுத்த மரம் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டேன். என் நேரம் ஃபுல்லாக தண்ணியை போடுச்சு. மூதவின் தண்ணி போடுது. முதலமைச்சர் நான் கேட்கிறேன், அவர் எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்களா? ஒரு மேடையில் ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே. இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். உள்ள இந்த பீஸ் உட்காந்துருக்கு. எது இந்த லூசு தரமா முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு பாருங்க பீஸ், அது உள்ள உட்காந்துருக்கு. இதுக்கு பேர் தான் கீழ்த்தரமா பேசுறது. 1/2% ஓட்டு இருக்கிற கட்சியை 1/2% ஓட்டுன்னு சொல்றதுக்கு பேர் கீழ்த்தரமா பேசுறது கிடையாது, அது ஃபேக்ட். பட் இது கீழ்த்தரமா பேசுறது. பேசுனது யாரு? அவங்கள பேச வச்சு அழகு பார்த்த கட்சி எது? உங்களுக்கு நல்லாவே தெரியும். பின்னாடி உட்காந்து பாருங்க, என்ன அழகா கருணாநிதி அவர்கள் சிரிச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே வடிவேலு அவர்கள் பேசுறதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? நீங்க போய் இப்ப ஒட்டு போட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, ஒட்டு போட்டது மட்டும் இல்லாம முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த கட்சி திமுக. சரிங்களா? அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது கீழ்த்தரமா பேசுறாருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வாய் வந்துருச்சு. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, எல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பயும் கூட பாருங்க, சமீபத்தில் ஒரு பிரச்சார கூட்டத்தில் இவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அங்கங்கே போகிற இடத்துல எல்லாம் தூக்கி கிளம்பிட்டாங்க. கிளம்புனது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களுக்கு இப்படி முத்தம் வேற. இந்த ஸ்டண்ட்லாம் மக்களுக்கு என்ன புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சரி, அவ்வளோ பாசம் விஜயகாந்த் அவர்கள் மேலே, அவ்வளவு என்ன சொல்றது, ஒரு கடவுளாக நீங்கள் பார்க்கக்கூடிய, இத்தனைக்கு நீங்கள் குரு பூஜைலாம் நடத்துறீங்க இல்லையா? கடவுளாக பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற விஜயகாந்த் அவர்களை செதிலாக பிரித்து, அதாவது இமேஜை, விஜயகாந்த் அவர்களுடைய இமேஜை செதிலாக பிரித்து அவரை ஒரு கோமாளியாக, குடிகாரனாக, ஒரு மோசமான என்ன சொல்றது, ஒரு மனநலம் சரியில்லாதவனாக காண்பித்த கட்சி எது? திமுக. அந்த திமுகவுக்கு இப்போ நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு எந்த கட்சி உங்களை எதிர்கட்சி ஆக்கி அழகு பார்த்துச்சோ, இப்போ உங்களுக்கு அரசியல்ல ஒரு பீக்னு ஒரு இடம் இருக்குல்ல, உச்சம் அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்தை எந்த கட்சி உங்களுக்கு கொடுத்துச்சோ அந்த கட்சி மேலே வசப்பாடுறதும் அந்த கட்சியை திட்டிட்டு இருக்கிறதும் இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஓகேவா? இன்னொரு பக்கம் அன்புமணி அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அன்புமணியை தமிழ்நாட்டை விட்டே விரட்டணும் அப்படின்ட்டு. யாரை விரட்டுறது? அன்புமணி பச்சை தமிழர், அவரை தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் விரட்ட போறீங்களா? ஒன்றும் இல்லை, நல்லாவே தெரியும். உங்களுக்கு கொடுத்த 10 தொகுதியில் 8 தொகுதியை நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? நீங்கள் சார்ந்த சமூகத்திற்காக, தெலுங்கு சமுதாயத்திற்காக கொடுத்துருக்கீங்க இல்லையா? அதில் 7 உங்களுடைய சொந்த சமூகம், 1 இன்னொரு தெலுங்கு சமூகம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய வகையில் அன்புமணி அவர்களை நீங்கள் தமிழ்நாட்டு விட்டு விரட்ட போறீங்களா? விருத்தாச்சலம் தொகுதியில் இருக்கக்கூடிய பாமக நண்பர்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்கப்பா. ஆமாம், நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுப்பீங்களோ, எப்படி இந்த விஷயத்தை வீடு வீடாக கொண்டு போய் சேர்ப்பீங்களோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா விருத்தாச்சலம் தொகுதியில் நிற்கக்கூடிய பாமக வேட்பாளர் ஒரு அருமையான வேட்பாளர், டாக்டர் தமிழரசின்னு நினைக்கிறவங்க பேர், தவறாக தான் நீங்கள் சொல்லுங்கள். அந்த வேட்பாளர் பல சாதனைகளை செய்தவர், ஒரு நல்ல வேட்பாளர். அப்படின்னும் போது அவருக்கு எதிராக யாரை நிப்பாட்டுறாங்க? தமிழர் அன்புமணியை தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லக்கூடிய, தன்னுடைய சமூகத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நிற்கக்கூடிய, அதே மாதிரி எந்த கட்சி தன்னுடைய கணவருடைய இமேஜை செதைச்சதோ, எந்த கட்சி தன்னை முதுகில் குத்தியதோ அந்த கட்சியிலே போய் சேர்ந்துக்கிட்டு அந்த கணவருடைய ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு ஊராக எடுத்துகிட்டு போய் காட்டி ஓட்டு கேட்கக்கூடிய, அதுவும் எதுக்காக அந்த கட்சியில் போய் சேர்ந்தாங்க, எந்த பர்பஸ்க்காக அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தாங்கன்றது ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை விருத்தாச்சலம் தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்படிங்கிறது நான் உங்ககிட்டே விட்டுறேன் அந்த கேள்வி. ஏற்கனவே ஐயா அன்புமணி அவர்கள் திருவண்ணாமலையில் ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பார். என்னது, யார் அவரு? எத்திராஜல்லு வஜ்ர வேலு, ஏவா வேலு. அவருக்கு இந்த மண்ணுக்கு என்னையா சம்பந்தம்?
அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அவர் எதை மீன் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறது பாமக நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னும் போது அதே சினாரியோ தான் இங்கே விருத்தாச்சலத்திலையும். அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுமோ அதை நீங்க பண்ணிருங்க. காடவராய வல்லாள மகாராஜா எல்லாம் இவங்க யாரு? நம்முடைய முன்னோர்கள். இது நம்முடைய மண்ணு. ஆனா இந்த மண்ணுல இப்போ ஒரு குறுநில மன்னர் என்று அவரிலே சொல்லிக்கிறார். யாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு. யாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு. எத்திராஜுலு வஜ்ரவேலு. யார் இவரு? எங்கயா பிறந்தாரு இவரு? பக்கத்துல பிறந்தாரு. இந்த மண்ணுக்கும் அவருக்கு சம்பந்தம் இருக்காயா? இந்த மண்ணில நான் தான் ராஜா, நான் தான் மன்னன், நான் தான் குறுநில மன்னன் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. இந்த தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில 8 சட்டமன்ற தொகுதியில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த 8 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். முடியுமா? முடியுமா? நிச்சயமா நடக்கும். என் தம்பிகள், என் தங்கைகள் முடிவு செய்து விட்டார்கள். யாரால மாத்த முடியாது. எத்திராஜுலு வஜ்ரவேலு யார் வந்தாலும் சரி. புரியுதமா? யார்? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. நினைச்சு பாரு. எங்க இருந்தோ வந்து நம்ம மண்ணில நம்ம மக்களை அடிமையாக்கி சாராயத்தை கொடுத்து, கஞ்சாவை கொடுத்து, காசை கொடுத்து நம்ம மக்களை அடிமையாக்கி விடுதலை. ஆமா, அதே மாதிரி அவங்க போற போக்குல இன்னொரு குற்றச்சாட்டு, எங்களுக்கு 2025 ராஜ்யசபா தரன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஏமாற்றி விட்டார், வாக்கை தவறி விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிரேமலதா அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கும் தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்காரு. 2026 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட கூட்டணிக்கு வந்து சட்டசபைக்கு போகிறதா இருந்தால் நான் தரேன் அப்படின்றதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வாக்குறுதியாக இருந்திருக்குது. இப்போ அதை ஒன்று தூக்கிட்டு வந்துட்டாங்க. திமுகவோட கூட்டணி வச்ச பாவத்துக்கு இந்த மாதிரி குரங்கு பல்ட்டி அடிச்சு தான் ஆகணும். புரியுது, ஏன்னா குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவித்தான் ஆகணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி திமுகவுக்கு வாக்கப்பட்டா இந்த மாதிரி புழுக்கு வேலைகள் பண்ணித்தான் ஆகணும். அது புரியுது. அதுக்காக வேண்டி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், நாக்கு நரம்பு இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறதுன்றது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பல்ட்டி அடிச்சுட்டு இருந்த காலத்திலே மக்கள் பார்த்துட்டாங்க. ஓ, இவங்க இப்படிப்பட்ட ஆளுகளா அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டு இப்போ நீங்கள் பண்ணுற வேலையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அதற்கான ரிசல்ட்டு 10 தொகுதிகளிலும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் போகிற போக்கில் மாசு சாருக்கு மண்டையில் கூட்டிகிட்டு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன சொல்லியிருக்காரு இவர்? எடப்பாடி பழனிசாமி அரசியலை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காப்புல. மாசு சார், நம்ம இருக்கிற இதுக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் தேவைதானா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் சில புகைப்படங்கள்லாம் வெளியே வந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்மந்தப்பட்ட அந்த பாலியல் வழக்கில் சிக்கின அந்த ஞானசேகரன் அவனோட இருக்கிற மாதிரியான புகைப்படம். அதே மாதிரி ஒரு பெண், கஞ்சா விற்கிற ஏதோ ஒரு பெண், அவங்க மேலே குற்றச்சாட்டு வந்துச்சு, நியூஸ் பேப்பர்லேயே வந்துச்சு அந்த செய்தி. அந்த பெண்ணோட இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம். நான் குமுதா பழக்கெல்லாம் இந்த மாதிரி ஆளும் கூட தானா அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு மாசு சார் அப்படி பேசி வச்சிருக்காரு. அதுக்கு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மா சுப்பிரமணியம் அவர்களே, நாங்கள் ஆட்சிக்கு நீங்கள் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தீங்க இல்லையா, அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் களி தின போகிறீங்க, யாருன்னு சார்னு கண்டுபிடிக்காம விட மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் யார் அந்த சார் என்பதை கண்டுபிடித்து அந்த சாருக்கு பழத்திலிருந்து கொட்டையை எப்படி எடுப்பது என்று கற்றுத்தரப்படும் அப்படின்ட்டு பேசியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி. அதனால் மண்டபத்திரம் கூடவே ஆமாம் இப்படியாக போய் கொண்டிருக்கிறது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிரடி நாளுக்கு நாள் உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. இன்னும் 15 நாள் தரமாக இருக்க போது சம்பவம் தாறுமாறாக போகுது தமிழ்நாடு. ஆமாம், இணைந்திருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.